IPL தொடர்ல கொல்கத்தாவுக்கு எதிராக சொந்த மண்ணுல படுதோல்வி அடைஞ்சு ரசிகர்களை கலங்கடிச்சிருக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடந்த இந்த போட்டியில கேப்டனா மகேந்திர சிங் தோனி மீண்டும் களமிறங்கினார். டாஸை கொல்கத்தா கேப்டன் ரஹானே ஜெயிச்சு பவுலிங்க தேர்வு செய்ய சென்னை வீரர்கள் பேட்டிங்க்கு வந்தாங்க. முந்தைய போட்டிகளை போல இந்த போட்டியிலையும் சென்னைக்கு தொடக்கமே சரியா இல்லை. தொடக்க வீரர்கள் கான்வேவும் ரச்சினோ சொற்ப ரன்களுக்கு ஆட்டமிழக்க வழக்கம் போல பவர் பிளேலையே சென்னை தடுமாறிச்சு. 3வது விக்கெட்டுக்கு ஜோடி சேர்ந்த திரிபாதியும் விஜய் சங்கரும் ரொம்பவே திணறினாங்க. லைஃப் கிடைச்சும் அதை பயன்படுத்திக்காத விஜய் சங்கர் 29 ரன்களும், ரொம்ப மோசமா ஆடின திரிபாதி 22 பந்துகள்ல 16 ரன்களும் எடுத்து ஆட்டம் இழந்தாங்க. முன்கூட்டியே இறங்கின அஸ்வின் 1 ரன், ஜடேஜா 0, இம்பாக்ட் பிளேயரா இறங்கின தீபக் ஹூடாவும் 0ன்னு ஏமாத்தினாங்க. அடுத்து கேப்டன் தோனி களமிறங்கினப்போ டீம் தள்ளாடிட்டு இருக்கிறதெல்லாம் மறந்து வழக்கம் போல மைதானத்தை அதர செஞ்சாங்க ரசிகர்கள். ஆனா சோகம் என்னன்னா, தோனியும் 1 ரன்ல விக்கெட் ஆகி நடைய கட்ட மைதானத்துல மையான அமைதி. ஒரு கட்டத்துல 100 ரன்னையாச்சும் கடப்போமான ரசிகர்கள் தவிக்க தூபே இறுதி வரைக்கும் நின்னதால 9 விக்கெட்டுகள் இழப்புக்கு 103 ரன்கள் எடுத்துச்சு சென்னை. 120 பந்துகளை சந்திச்சு வெறும் 103 ரன்கள். டெஸ்ட் மேட்ச் கூட தேவலாம்னு வெறுப்பான சென்னை ரசிகர்கள் முதல் பாதி ஆட்டத்திலேயே மைதானத்தை காலி பண்ணாங்க. அடுத்து 104 ரன்னுன்ற சுலபமான இலக்கை நோக்கி ஆடின கொல்கத்தாவுக்கு குவிண்டன் டீகாக், சுனில் நரைன் ஜோடி அட்டகாசமான தொடக்கத்தை தந்தாங்க. பவர் பிளேல சென்னை பவுலர்களை பதம் பார்த்த இந்த ஜோடி அதிரடியா ரன்களை அடிக்க, இதே பிச்சில் தானே நம்ம டீம் 1 ரன்னுக்கும் 2 ரன்னுக்கும் திணறிட்டு இருந்துச்சுன்னு சென்னை ரசிகர்கள் வேதனையில வெம்பி போனாங்க. வான வேடிக்கையை காட்டிட்டு டீகாக்கும் சுனில் நரேனும் ஆட்டம் இழக்க, ரஹானே ரிங்கு சிங் ஜோடி 11வது ஓவரிலேயே கொல்கத்தாவை இலக்க கடக்க வச்சு 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்துல கொல்கத்தா அவ்வாற வெற்றி பெற்றுச்சு. தொடர்ச்சியா 5வது தோல்வி, சொந்த மண்ணுல படுதோல்வி. இப்படி அவச்சாதனைகளை அரங்கேற்றி ரசிகர்கள் மனசை ரணமாக்கி இருக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. தோனி திரும்ப கேப்டனா வந்தப்புறம் எல்லாம் மாறும்னு எதிர்பார்த்து காத்திருந்த ரசிகர்களுக்கு பெரும் ஏமாற்றம் தான் கிடைச்சிருக்கு. We will come back stronger. That's what we are known for-னு தோனி முன்பு சொன்ன வார்த்தையை நினைச்சிட்டு இந்த மோசமான தோல்வியையும் சென்னை ரசிகர்கள் கடந்து போக வேண்டியதுதான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.